Hi guys, welcome back to the channel. யாரா நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். நம்ம சேனல்ல வந்து ஆட்டோமொபைலை பத்தி கம்ப்ளீட் ரைடிங் ரிவ்யூ அண்ட் காரா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி கம்ப்ளீட் ரைடிங் ரிவ்யூ அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் தான். நாளைக்கு வந்து இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் பஜாஜ் பிராண்ட்ல இருந்து ஒரு பைக் லான்ச் பண்றாங்க. அது என்ன பைக்னா வந்து பல்சர் NS 400 தான். இந்த பைக்கை வந்து நான் ஒரு ஷார்ட் ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த ஷார்ட் ரிவ்யூ கிடையாது, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ட்ரையம்போல இருக்கிற ஸ்பீட் 400 இன்ஜினை தான் வந்து பஜாஜ் இப்ப NS 400 சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்டா இருந்தேன். பட் எனக்கு லைட்லி டிசப்பாயின்மெண்ட். பட் இருந்தாலும் வெல் அண்ட் குட். பஜாஜ் கிட்ட இருக்கிற ஒரு 200cc செக்மெண்ட்லயே பஜாஜ் கிட்ட இருக்கிற பெரிய சிசி இன்ஜின் பாத்தீங்கன்னாவே வந்து அது அவங்களோட ஓன் இன்ஜின் பாத்தீங்கன்னா அது 220 மட்டும்தான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா பஜாஜ் வந்து KTM அண்ட் ட்ரையம் கூட டைப் வச்சிருக்காங்க. சோ KTM கிட்ட இருக்கிற இன்ஜினை தான் வந்து அப்படியே பாரோ பண்ணி எல்லாமே வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. NS ஆகட்டும் சரி, RS ஆகட்டும் சரி, டாமினார் ஆகட்டும் சரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து ட்ரையம் கூட டைப் வச்சாங்க. சோ அதனால மேபி வந்து இந்த பல்சர் NS 400 வந்து ட்ரையம்போட இன்ஜின் வந்து பேஸ் பண்ணி இருக்கும், பாரோ பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஸ்லைட்லி ஐ அம் வெரி டிசப்பாயின்மெண்ட். பட் இருந்தாலுமே வந்து பைக் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் ஃபுல் ரிவீல் பண்ணல. பட் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. லெஃப்ட் சைட் வியூ மட்டும் வந்துச்சு. நான் மேல வேணா இமேஜஸ் போடுறேன் பாருங்க. பைக் வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பட் சேம் NS 200ல எப்படி இருக்கோ அப்படியே தான் இந்த பைக் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு இந்த பைக். ஸோ எதோட இன்ஜின் வரப்போகுதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் 400 நினைச்சேன். பட் இல்ல, 100% இல்ல. அதே மாதிரி இப்போ டியூக் 390யோட இன்ஜினா இருக்கலாம். அண்ட் அது ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லையா, கம்ப்ளீட் இட்ஸ் அ டாமினர் இன்ஜின். டாமினர் இன்ஜினை வந்து பாரோ பண்ணிட்டு அவங்க கூட இருக்கிறதே பாரோ பண்ணிட்டு வெல் ரிஃபைன்டான ஒரு டியூன் பண்ணி என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லெவலை வந்து பைக் கம்பேர்ட் டு டாமினரை பார்க்கும்போது இந்த பைக் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லோ ரேஞ்ச், மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் ரேஞ்ச் மூணுமே வந்து கம்பேர்ட் டு ஓல்டு டாமினர் இந்த பல்சர் NS 400 வந்து எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஸோ நம்ம வெல் அண்ட் குட் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் பைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து LED டிஆர் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. எனக்கு அப்படியே பார்க்கறதுக்கே வந்து அந்த பிரிடேட்டர் மூவிலாம் இருக்கும்ல, அதுல அந்த மவுத் ஓப்பன் பண்ணும்போது இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அக்ரெசிவா இருக்கு. நிஜமா சொல்ல போனா வெல் கம்பேர்ட் டு F250 and N250 மச் பெட்டர் இன் பல்சர். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே பிடிக்காது அந்த பைக் N250 and F250. இந்த பைக் வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதை தாண்டி வந்து ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில மெயினா வந்து இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து பாக்குறதுக்கு வந்து NS 200 மாதிரியே இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் கெஸ் பண்ணேன். அதே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இங்க வந்து NS 400ல கொடுத்துட்டாங்கன்னா சம்வாட் டிஃபரெண்ட் வேணும்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து TFT டிஸ்பிளே கொடுப்பாங்களா கதா, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து மார்க்கெட் சைக்கிள்ல இறக்கணும்னு சொல்றதா பஜாஜ் நோக்கமே. சோ அதனால வந்து பிரைஸ் கட் பண்றதுக்கு அதை கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அதை கொடுத்துட்டா வேஸ்ட். அதே கொடுத்தா கொஞ்சம் சம்வாட் டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் வெல் அண்ட் குட் கம்பேர்ட் டு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுக்குறது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறது வந்து இட்ஸ் ஆசம் கை. சீரியஸா சொல்ல போனா சோ இதுல வந்து அப்படியே NS 200ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே சேம் ஃபீச்சர்ஸ் இதுல வந்துடும். ஆட் ஆன் சம் வந்துடும். சோ இதுல பாருங்களேன், லெட் அஸ் ரைட் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சோ மத்தபடி கலர் அட்ராக்டிவா இருக்கு. பட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்படியே அதே மாதிரி வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், அப்புறம் வந்து மெசேஜ் அலர்ட், கால் அலர்ட்ஸ். அதை தாண்டி வேற என்ன இந்த பைக்ல கொடுப்பாங்கன்னா தான் ஃபீச்சர்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்லிப்பர் கிட்ஸ் எதிர்பார்க்கலாம். மேபி கன்ஃபார்ம் தெரியல, பட் இதெல்லாம் வந்து இருக்கலாம் மேபி. ஸோ NS 400cc வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ கலர் வேரியன்ட் வந்து 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளாக், ஒயிட், ரெட் அண்ட் கிரே. ஸோ பார்க்கறதுக்கு வெல் அண்ட் குட். நம்ம நேரில் பார்த்தா இது ஒன்றும் சொல்ல முடியும். ஸோ பைக்கை வந்து கூட சீக்கிரம் நேரில் பார்த்துட்டு ரைட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சேனல்ல வந்து ஃபுல் ரிவ்யூ அண்ட் ரைட் ரிவ்யூ கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் கால் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா நம்ம சிட்டா பண்ற வேண்டியதான். ஸோ ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். இப்போ இந்த பைக்கோட இன்ஜின் ஸோ டாமினர் இன்ஜின்றதுனால வந்து ஸோ 373cc இன்ஜின் தான் இருக்கும். ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அதே இன்ஜின் தான் இருக்கும். பவர் வைஸ் வந்து 40 bhp அண்ட் 35 Nm ஆஃப் டார்க் அதே சேம் அப்படிதான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் திருப்பி சொல்றேன், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு ரிஃபைன் பண்ணிட்டு பைக்கை வந்து என்ஹான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸா இருக்கும் கண்டிப்பா சொல்ல போனா. அதை தாண்டி இந்த பைக்ல வேற என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஆட் ஆன் இல்ல என்ன எதிர்பார்க்கலாம் ரைடிங் மோட்ஸ்.
ஸோ என்எஸ்ல வந்து 3 ரைட் மோட் தான், இதுல வந்து 4 ரைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ரோட் மோட், ஒன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட், ஒன்னு வந்து ஆஃப் ரோட் மோட், ஒன்னு வந்து ரெயின் மோட். இந்த 4 மோடு கொடுத்துருக்காங்க ரைடிங் மோட்லயும். அதை தாண்டி இந்த பைக்கோட மோஸ்ட் ப்ரிஃபரர் எல்லாரும் எதிர்பார்க்கறது பிரைஸ் செக்மெண்ட் தான். பிரைஸ் செக்மெண்ட் எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸோ இந்த பைக் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 2 lakhல இருந்து 2.10 lakh. ஸோ இது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஆன் ரோட் பிரைஸ் வந்து அரௌண்ட் 2.5 lakhsக்குள்ளேயே இந்த பைக் வந்து ஆன் ரோட் பிரைஸ் வந்துடும். ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் அஃபோர்டபுள் இன் மார்க்கெட் செக்மெண்ட் இன் இந்தியா வந்து 400cc பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது இந்த பைக்கா தான் இருக்கும். ஸோ NS 400 ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதுக்கு ஸ்ட்ரெயிட் காம்படிட்டர் அப்படியே எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மத்த எந்த பைக் செக்மெண்ட் எடுத்தாலும் சரி, ட்ரையம்ப்ல இருந்து ஸ்பீட் 400 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ்ல வந்து அப்பாச்சி 310 எடுத்துக்கோங்க. Husqvarna ஸ்பாட் பெல்லியன் 401, அப்புறம் வந்து BMW வந்து G310R. ஸோ இந்த 4 பைக்குமே எடுத்துனீங்கன்னா கண்டிப்பா மச் பெட்டர் வந்து பல்சர் NS 400 தான். ஏன்னா மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து ஒரு சூப்பரான பைக் நமக்கு வரப்போகுது. ஸோ டாமினரோட இன்ஜினை பாரோ பண்ணதுனால வந்து சேம் ஸ்பெக் அப்படியே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 40 bhp to 35 Nm ஆஃப் டார்க் அதே ரேஞ்ச் தான் இருக்கும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணே போகலாம் இந்த பைக். பட் நாளைக்கு லான்ச் ஆனதான் கம்ப்ளீட் ஸ்பெக் வந்து தெரியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நீங்க நாளைக்கு கண்டிப்பா லான்ச் பண்ண போறாங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். நீங்களும் என்ன போல எக்ஸைட்மெண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கீப் சப்போர்ட் அவர் சேனல். ஸ்டே டியூன். பை பை. டேக் கேர்.